சீசிங் ராஜாவை போட்டு தள்ளிய காவல்துறை. காவல்துறை கண்ணில் எத்தனை நாள் மண்ணை தூக்கிட்டு இருந்தான். இப்போ எப்படி போட்டு தள்ளினாங்க பார்த்துடலாமா? இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணும்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீசிங் ராஜா என்று பெயர் வர காரணம், ஒரு மார்வாடிக்கிட்ட டியூ கட்டாத வண்டிகள்லாம் சீஸ் பண்ணி கொண்டு போய் அந்த சேட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்தவன் தான் இந்த சீசிங் ராஜா. காலப்போக்கில் நமக்கே கெத்து வந்துடுச்சு அப்படின்னு மக்களை மிரட்டி பல கொலைகளை செய்து ரவுடியாக பரிணமித்து பல்லாவரத்தை விட்டுட்டு வட சென்னைக்கு போயிட்டு தன்னை ஆட்டத்தை தொடங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஆற்காடு சுரேஷனுடைய பழக்கம் வந்தது. ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழியாகத்தான் ஆம்ஸ்டாங் கொலையானது நடந்தது. அதுக்கு திட்டம் போட்டு தந்துட்டு அவன் ஆந்திராவில் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். இந்த முக்கிய குற்றவாளியை தேடி எவ்வளவோ அலைஞ்சுது காவல்துறை. கடைசியில் கடப்பாவில் போயிட்டு சீசிங் ராஜாவை கைது பண்ணி கொண்டு வருகின்ற போது ஆயுதம் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கின்ற போது காவல்துறையை தாக்கினது போது அப்போது என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றான் சீசிங் ராஜா.